அடுத்த தலைமுறை டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கோவை வடவள்ளியில் பாரத் இண்டஸ்ட்ரீஸ் சார்பில் பாரத் சிட்டி 007 பிரீமியம் வில்லா மற்றும் வீட்டுமனை திட்டத்தின் அறிமுக விழா நடைபெற்றது. இதில் நடிகர் சத்யராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திட்டத்தை தொடங்கி வைத்தார். 9.44 ஏக்கரில் 189 வில்லாக்கள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட நவீன வசதிகளுடன் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்தது. கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூர் மக்களுக்கு மட்டும் வணக்கம் சொன்னா பத்தாது. ஏன்னா பாரத் சிட்டிங்கிறது ஒரு இடம் வாங்குறவங்க வந்து எங்க இருந்து வேணாலும் வாங்குவாங்க, உலகத்தின் எந்த மூலையில இருந்து வேணாலும் வாங்குவாங்க. ஏன்னா வந்து நம்ம ஊர்க்காரங்க உலகம் பூரா இருக்கிறாங்க. 79 அப்படியா? கிரைண்டர் இருக்குது. ஓ சரி சரிங்க. அதனால வந்து இந்த பாரத் சிட்டி முதலாளிக்கும் இங்க வாங்க போறவங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நான் அதான் சொன்னேன், ஒரு காலத்துல வந்து நான் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பொன்னுசாமின்னு பேரு, பொன்னான்னு கூப்பிடுவான். அவன் வடவழியில இருந்து வருவாருன்னு சொல்ல வேண்டாம், வருவான். ஏன்னா கிளாஸ்மேட் தானே. அப்போ எங்க உன் வீடுன்னு கேட்பான். வடவள்ளி அப்படின்னா, வடவள்ளியில இருந்து வரையா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அப்படின்னு கேட்போம். இப்போ கேட்டா யாராச்சும் கிட்ட எங்க வீடு இருக்குது அப்படின்னு, வடவள்ளியில. அங்க வடவழியில் தானா? அது ரொம்ப பக்கமா இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா, இப்ப இது வந்து அதனால வந்து இப்போ எங்க குடியிருந்தாலும் அங்க. ஓ சூப்பர் சூப்பர். அதனால இந்த ஏரியாக்கெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு பழக்கம் உண்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம். அதனால வடவள்ளி, கோயம்புத்தூரும் சரி வடவள்ளியும் சரி எனக்கு புதுசு இல்ல. வெற்றிகரமாக இந்த பிசினஸ் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது நான் என்னென்ன எதிர்பார்த்தனோ அதை விட கம்மியா இருக்குது. பட் இதே மக்களுக்கு அதிகமா இருக்கு. இதோட நாடக உருவாக்கணும். தரம் சொன்னால் தரம், பேர் சொன்னால் தரம் எழுதி விடுங்க வேண்டும். எல்லாமே நான் என்னோட ஆக்டிவிட்டி எல்லாமே குவாலிட்டி. நான் படிச்சது 6வது சிட்டி முனிசிபல் ஸ்கூலு. ஒருத்தி விட்டு சிஎஸ்சியில் 3 வருஷம் பேராட் பண்ணி முடியாது. நீங்க தெரியல, படுத்தாலே தெரிஞ்சுது. நான் ஒரு மாதிரி தம் பிடிச்சு வந்துட்டேன் பிஎஸ்சி வரைக்கும். போய் 10th படிச்சு முடிச்சேன். 6வது 3 வருஷம் பெயிலு. அப்புறம் 3 வருஷம் மம்டி வேலை. எங்க அப்பா கிரைண்ட் கம்பெனி உள்ளாம தங்கப்படுற எல்லாமே வந்தாச்சு. பணக்கார தூக்கி போட்டா நீங்க அம்மா சொன்ன போய்க்கிற மாதிரி நானும் எல்லாம் உண்மையாவே போய்கிட்டு இருக்கிறேன். அதான் ரியலு. நீங்க வந்து ஹீரோ, நான் ஜீரோனது. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கேன். கடவுள் 58 வருஷம் கழிச்சு எனக்கு எப்படி வாழணும்னு கத்து கொடுத்துருக்காங்க. நான் சம்பாதிச்சோட தொலைச்சு அதிகம். சம்பாதிக்கிறது எங்கோட வைக்கணும்னு தெரியாது, அந்த அளவுக்கு என் மனசு சொல்லுது. உன் மனம் சொல்லாததை யார் சொன்னாலும் செய்யாதே. உன் மனம் சொல்வதை உலகமே திருநாளும் செய்து முடி. வேற நிறைய பேசுவேன். ஆமா, வாழ்க தமிழ். வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாங்கள் பெரியார் குடும்பம். எல்லோரும் நலமான நான் பாடுவேன்.